Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. டெல்லி உள்ளிட்ட மத்திய மண்டலத்தில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுக்கும் ஆம் ஆத்மி கட்சி போட்டியாக உள்ளது. ஆம் ஆத்மியின் வளர்ச்சியும் மக்களவைத் தேர்தலின் பரப்புரையும் குறித்து விரிவாக பார்க்கலாம். சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் கை ஓங்கி இருந்தது. காங்கிரஸ் தவிர்த்த மற்ற கட்சிகளும் ஆட்சி செய்திருக்கின்றன. ஆனால் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு வந்த பிறகு சித்தாந்த ரீதியிலான எதிரியை சந்தித்தது காங்கிரஸ். 2014ஆம் ஆண்டில் வீசிய மோடி அலையில் மீண்டும் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கவே இந்தியா கூட்டணி அமைத்து போராடி வருகிறது. அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆம் ஆத்மி கட்சி குறுகிய காலத்தில் பெரும் வளர்ச்சி பெற்ற ஒரு வலுவான அமைப்பாக உள்ளது. தேசப்பற்று, ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாடு, மதச்சார்பின்மை பேசும் அதே நேரம் இந்துக்களை கவரும் விதமாக ஆலயங்களில் வழிபாடு, திறமையான அரசாட்சி, விலையில்லா பொருட்கள் மற்றும் சேவைகளை அளித்தல் என வலதுசாரி மற்றும் இடதுசாரி கோட்பாடுகளை ஒருங்கிணைத்து மக்களை கவரும் முயற்சியில் ஆம் ஆத்மி தன் தோழர்களையும் எதிரிகளையும் ஒரே நேரத்தில் சாய்த்து வருகிறது. ஒரு பக்கம் பகத்சிங்கையும் மறுபக்கம் அம்பேத்கரின் புகழை கொண்டாடுவதும் பன்முகம் வாய்ந்த அரசியல் நிலைப்பாடுகளை ஆம் ஆத்மி வைத்திருக்கிறது. இதனால் தோழமை கட்சியான காங்கிரசுக்கும் சித்தாந்த எதிரியான பாஜகவுக்கும் சிம்ம சொப்பனமாக உருவாகி உள்ளது ஆம் ஆத்மி கட்சி. உதாரணமாக தலைநகர் டெல்லியில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு நடத்திய கெஜ்ரிவால் அனுமான் சாலிசா பாராயணம் செய்தது இந்துத்துவா பேசும் பாஜகவுக்கு சவால் விடுத்துள்ளது. பெரும்பான்மையான இந்து சமுதாயத்திற்கு எதிரானவன் அல்ல என கூறியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் சீக்கியர் வழிபடும் குருத்வாரா சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். இதனால்தான் பஞ்சாப் மாநிலத்தில் அகாலிதளம் கட்சி, பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய 3 சக்திகளையும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு சேர வீழ்த்தியுள்ளது. டெல்லியிலும் இஸ்லாமியர் மனங்களை வென்று எம்எல்ஏக்களை பெற்றுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் பன்முக நிலைப்பாடுகளால் வட இந்தியாவில் பிற அரசியல் கட்சிகளுக்கு வலுவான போட்டியாளராக ஆம் ஆத்மி வேரூன்றி உள்ளது. கோவா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் இளைஞர்களை ஈர்க்கும் சக்தியாக ஆம் ஆத்மி வலுப்பெற வேண்டும் என்ற அரவிந்த் கெஜ்ரிவாலின் முயற்சி தேர்தல் முடிவில் வெளிப்படும் என்பதே அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.